ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 2024 வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர் 30 டிகிரியில் இருந்தவர் 31 டிகிரிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம். ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக வரக்கூடிய காலகட்டம். ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இந்த தருணம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆகக்கூடியவர். குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் 1 வருடம். இந்த வருடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் 1 வருடம் 14 நாட்கள். 2024 வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா 2025 வருடம் மே மாதம் 15ஆம் தேதி வரை, கிட்டத்தட்ட 1 வருடம் 14 நாட்கள், 379 நாட்கள் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம். ரிஷப ராசியிலேயே 379 நாட்கள் இருந்துட மாட்டார், இடையில வக்கரத்துக்கு போயிட்டு வர்றார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக ஜென்ம குரு வரும் பொழுது பாதகம் அப்படின்ட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்லி நம்ம கேட்டது உண்டு. நான் சாதகமாக இருக்கணும்லாம் சொல்லலைங்க, பாதகம்தான். பயப்படுற அளவுக்கு பாதகம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் 2வது சித்தர்கள் காலத்தில் புலிப்பாணி சித்தர் ரொம்ப அழகாக ஒரு கவி சொல்லியிருப்பார். பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேளு பரமகுரு ஜென்மத்தில் வரபோது, பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனே குடியேறி போக செய்தார், ஜாதகனுக்கு வேதைமெத்த சிவசிவா செம்பொண்ணு நாசமாகனார். புலிப்பாணி சித்திர ஐயா சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஸ்ரீராமரே ஜென்மகுரு வரும்போது வனவாசம் போனார். இடமாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சத்தியமாக இடமாற்றங்கள் வரும். வேலையில் இடமாற்றங்கள் வரும், இல்லறம் இடமாற்றங்கள் வரும். பூர்வீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். கிராமத்தில் இருக்கிறீங்க, டவுனுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். இல்லை நான் ஏற்கனவே டவுனில் தான் இருக்கிறேனுங்க, நான் சென்னையில் இருக்கிறேனுங்க, பெங்களூரில் இருக்கிறேனுங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். எப்படி பார்த்தாலும் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இதில் மாற்று கருத்தே கிடையாது. தானாக இடமாற்றம் வந்தால் சந்தோஷம், நாமளாம் அதன் பின்னாடி போக வேண்டாம். ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறேன், இல்லை அரசியலில் இருக்கிறேன், இல்லை அரசாங்க வேலையில் இருக்கிறேன், எதில் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற வேலையில் கெட்டியாக பிடிச்சிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சிக்கலாமா, அது கூட தப்பில்லை. இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை முயற்சிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷ காலமாக சிரமப்பட்டுடுவீங்க. அதனால் இருக்கிற வேலை என்னவோ அது கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வர்றது நல்லது. இந்த நேரத்தில் நமக்கு தான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 10வது பாவகத்தில் இருக்கிறாரே, அதனால் சுய தொழில் செய்யலாமா? மனசனுக்கு ஆசை இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே சொந்தமாக தொழில் செய்யணும், சொந்தமாக வீடு வாசல் வாங்கணும், ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கணுன்ற ஆசை ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான நேர காலங்கள் வேணும் இல்லையா? ஒரு குழந்தைய நடக்க வைக்கிறோம்னா, பிறந்த குழந்தைய நடக்க வைக்கிறோம்னா 10 மாதம் கழித்து தான் நடக்க வைக்கிறோம். நடந்த குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்னா 4 வயசு அல்லது 5 வயசில் தான் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம். பள்ளிக்கூடம் அனுப்பின குழந்தைக்கு நம்ம வேலையை கொடுக்குறோம்னா அந்த குழந்தைக்கு 20 வயசுக்கு மேலே தான் நம்ம வேலையை கொடுக்குறோம். வேலைக்கு போகிற பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம்னா 24, 25 வயசில் கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கான நேர காலங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான ஒரு அவசியம் வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் இருப்பார். ராகு பகவானுடைய சாரம் போயிட்டு குரு பகவானுடைய சாரத்துக்கே வந்துடுவார் அவர். அதாவது பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம். குரு ஜென்மத்துக்கு வந்துட்டு அவர் கொடுக்கறது மட்டுமே பலன் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. இதை நான் ஜோதிடர்களுக்கு சொல்கிறேன், பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஒரு காலகட்டத்தில் ஒரு பலன்கள் வரும்னா அந்த அந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. அந்த அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடணும். உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10 கூடிய கிரகம் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஜென்ம விரோதம். இப்போ அசுரகுரு தேவகுரு சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கு எப்படி விரோதமோ அதே மாதிரி சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு விரோதம் இருக்குதான் செய்யுது. அப்போது சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் நாம் வேலை செஞ்சோம்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். எப்பயாவது ஒரு முறை தானங்க நம்ம சுய தொழில் செய்யணுன்ற ஒரு தைரியம் வரும். என்ன எல்லா நேரத்துலையும் வரதான் செய்யும். காலையில் வரும், சாயந்தரம் வரும், எல்லா நேரத்துலையும் ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் செயல்படுத்துறதுக்கான ஒரு துணிச்சல் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் வரும். அந்த துணிச்சல் வந்த நேரத்தில் செய்து சுயத்தொழில் செஞ்சு நட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் மண்ணு விட்டு போகிற வரைக்கும் சுயத்தொழில் செய்யணுன்ற எண்ணமே வராமல் போயிடும். அப்போது 5 வயசு பையன் தலைமையில் 5 கிலோ சுமையை எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாம் ஆகி போயிடும். இந்த தருணம் உங்களுக்கு வேண்டாம். இல்லை அப்படி நான் சுயத்தொழில் செஞ்சே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, 2024 விட்டுடுங்க, 2024 விட்டுடுங்க. 2025வது வருஷத்தில் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே மிருகசீரிச நட்சத்திரத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். அப்போ குருமங்கள யோகம் ஏற்படும். குரு மங்களான் அதாவது செவ்வாயுடைய சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் குருமங்கள யோகம். அந்த தருணத்தில் செய்யுங்க, சுகமாக இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்பொழுதும் சுயத்தொழில் வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்பொழுதும் சுயத்தொழில் வேண்டாம். ஜோதிடத்தில் உடன்பாடு இருந்தால் நான் சொன்னது செய்யுங்க. இல்லை சார் அதெல்லாம் கிடக்கட்டும்னா அது உங்களுடைய விருப்பம். அது போக இருக்கிற வேலையில் அதிகமாக முதலீடு போடலாமா சார், அது ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற தொழில், ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறீங்க, 50 மூட்டை போடுற இடத்துல இன்னொரு 50 மூட்டை சேர்ந்து போடலாமா, பரவாயில்ல, ஏற்கனவே இருக்கிற தொழில் செய்யுங்க, தப்பில்லை. புதுசாக செயல்படுத்துறது வேண்டாம். அதுபோக விரைய செலவு, சுப விரைய செலவுகள் செய்கிறீங்களா, இது அருமையான நேரம். ஒரு உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, 5 வருஷமாக 6 வருஷமாக வரன்னு பார்த்து சலிச்சு போய் இருக்கிறீங்களா, கல்யாணம் பண்ணாமல் தவிக்கிறீங்களா, இந்த நேரம் உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். இல்லை என்னுடைய வீடு வாசல் நான் ரிப்பேர் பண்ணலாம் இருக்குது சார், செய்யலாம், புதுப்பித்தல். அதுபோக வாகனம் புதுசாக வாங்கலாமா, ரிஷபராசி நண்பர்களுக்கு வாகனம் வாங்கணுன்ற ஆசை இருக்குதான் செய்யும். ராசிநாதனே சுக்கரன் இல்லையா, வேண்டாம், செகண்டாக வாங்குங்க, புதுசாக வாங்காதீங்க. அந்த வண்டிக்கு முதல் ஓனர் நீங்களாக இருக்கக்கூடாது, வாங்கியே ஆகணும், அத்தியாவசியத்துக்காக நான் வாங்கணுங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஊருக்கு போகணும், எதாவது செய்யணும் கொள்ளணும்னா ஆட்டோவை தேடுற மாதிரி இருக்குது, இல்லை பஸ்ஸை தேடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்குது. ஒரு வாகனம், ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமேனா செகண்டாக வாங்கிக்கோங்க, புதுசாக வாங்காதீங்க. புதுசாக வாங்குகிற நேரத்தில் வாங்கிக்கலாம். வீடு வாசல் புதுப்பிக்கிறது, வீடு புதுசாக கட்டினாலும் அரைமுறை நின்று போயிடும், அது வேறு சிக்கலாக இருக்குது. இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை புது வீடு தான் நான் கட்ட போகிறேன்னா தாமதமாகும், 6 மாதத்தில் முடிகிற வேலை 1 வருஷம் ஆகும், பரவாயில்ல செய்யுங்க. அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான வேலையாவது கிடைக்குமா சார், கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக அமையுமே தவிர கடைசி வரைக்கும் இந்த வேலையில் தான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு வேலை அமையாது. ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்கும். அதுபோக இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்துல பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கேது, புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கேது, கன்னியில் இருக்கார் இல்லைங்களா. அந்த கேது பகவான் 5வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு. பொதுவாக ராகு கேதுக்கும் பார்வைகள் கிடையாதுன்னு ஒரு சில ஜோதிட நூலில் இருக்குது. ஒரு சில ஜோதிட நூலில் பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் 3 பார்வை இருக்குதுயா, 3வது பார்வை இருக்குது, சனி பகவானுக்கு இருக்கிற மாதிரி 3வது பார்வை இருக்குது, 7வது பார்வை இருக்குது, 10வது பார்வை இருக்குதுன்றாங்க. சாரி 11வது பார்வை, 10வது பார்வை இல்லை, 11வது பார்வை இருக்குன்றாங்க ராகுக்கும் கேதுவுக்கும்.
அது பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் 2 கோவில், ஒன்று ஸ்ரீரங்கம். மனசில் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். குரு பகவான் பயிற்சி ஆனதிலிருந்து உங்களுக்கு மன அழுத்தம் சத்தியமாக இருக்கும், இல்லைன்னாலும் சொல்லவே மாட்டேன். மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஸ்ரீரங்கம் போயிடுங்க. திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா அம்புட்டு தூரம் என்னால் போக முடியலன்னா அரச மரத்தடி விநாயகர் கோவில், வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கு, அதன் அடியில் விநாயகர் இருக்கார். அந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு 9 முறை வலம் வரலாம், 9 முறை வலதுபுறம் வலம் வரலாம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். 5வது பாவகத்தில் கேது இருக்கிறாரு. நான் முதலே சொன்னேன், இடமாற்றங்கள் ஆகிறதுக்கு நல்ல நேரம்ட்டு. பூர்வீக சொத்திலிருந்து நீங்கள் விடுபடுறீங்களா, நல்ல நேரம், இது நல்லாயிருக்கும். அதுபோக குரு பகவானுடைய பார்வை 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மேலே படும் பொழுது கேதுவால் புத்திர வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த புத்திர பாகிய வளர்ச்சி கொடுத்துரும். அதுபோக 7வது பாவகமான ரிஷபராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானம். அப்போ திருமணஸ்தானம், அந்த திருமணஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுது. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது, ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். சார் அது சாத்தியமா சார்? நிச்சயமாக சாத்தியம். குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து ராசிக்கு 7வது பாவகத்தை 7வது பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமணம் விவாகம் செய்தால் கோடி புண்ணியம், நல்லா இருக்கும். அதுபோக பகையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம ராசியில் பகைதானங்க குரு, தேவகுரு, லாபஸ்தானாதிபதி குரு, அசுர குருன்னு சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதனுடைய வீட்டில் இருந்து 9வது பாவகத்தை பார்க்குறார். சனி பகவானை பார்க்குறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராது, அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் நிறைய செய்வீங்க. கண் சம்மந்தப்பட்ட நோய் வரும், கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட மாதிரி தொந்தரவுகள் வரும். தாய்க்கு, ரிஷபராசி நண்பர்களுடைய தாய்க்கு மருத்துவ செலவு, ஆப்ரேஷன் செலவு வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்பாவுக்கு செலவு வராது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுடைய தகப்பனானவர் ரிஷபராசி நண்பர்களை எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் இருக்க மாட்டார். ரிஷபராசி நண்பர்களை எதிர்பார்க்குற மாதிரிகளில் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தானாக கையை ஊனி தானாக கரணம் போட்டு தானாக மேலுக்கு வந்தவங்க தான் ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தை. நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தன்னுடைய தந்தை தான் ஹீரோவாக இருப்பார். அப்பா மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி. 10 ரூபாய் கடனாக இருந்தால் கூட அந்த கடனை கட்டுற வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது. அந்த ரிஷபராசி நண்பர்களுடைய தந்தைக்கு, ரிஷபராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தையுடைய அமைப்பு எப்படின்னா கொடுத்து பழக்கப்படுவாரே தவிர வாங்கி பழக்கப்பட மாட்டார். என்றைக்குமே உங்களும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரவே வராது, அவர் வச்சுக்கவும் மாட்டார். அப்பேற்பட்ட உறவுக்கும் உங்களுக்கு பகை ஏற்படும், நிச்சயமாக பகை ஏற்படும். அவருக்கு உடம்புக்கு பாதிப்பே வராது, ஆனால் பகை வரும். அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது புத்திசாலித்தனம். அதாவதுங்க, வாழ்க்கை அப்படின்னா ஒரே முட்டா வளர்ச்சி மட்டுமே இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. வளர்ச்சி வரக்கூடிய நேரத்தில் ஒரு சில சங்கடங்களும் இருக்க தான் செய்யும். இந்த தருணம் நமக்கு பாதகமாக இருக்குது, அந்த பாதகத்தை எப்படி சாதகமாக ஆக்கிக்கிறதுன்ட்டு யோசனை பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, தொழிலஸ்தானாதிபதி சனி பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சுய ஜாதகம் என்ன சொல்லுதோ அதன்படி ஓரளவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோச்சார கிரக அமைப்புகள் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுல நாட்டம் காட்டுங்க. உங்களுடைய சுய ஜாதகம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, முழுமையாக என்ன விஷயமோ க்ளீனாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.